வணக்கம். உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம முதுமைய எப்படி பார்க்கறோம்? ம் ஒரு வயசான பெரியவரையோ இல்ல ஒரு விலங்கியோ பார்க்கும்போது நம்ம மனசுல முதல்ல என்ன தோணுது? அது பரிதாபமா, மரியாதையா? இல்ல ஒரு பாரமுன்னு தோணுதா? இந்த கேள்விக்கு நேரா பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான, ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில கொடுக்குது. ஆமா. நாம இன்னைக்கு அலச போறது காலி ஜீப்ரானோட சீடர் மிக்கேல் நைமி எழுதின மிர்தாத்தின் புத்தகம். அதிலிருந்து 23வது அத்தியாயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பகுதி. நிச்சயமா. இதுல வர்றது ஒரு வயசான பசுவோட கதைதான். ஆனா அது வெறும் கதை இல்ல. இல்லவே இல்ல. நன்றி, கருணை, நாம பேசுற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி, அதிர்வுகள்னு பல விஷயங்களை பத்தி இது பேசுது. சரியா சொன்னீங்க. நம்ம நோக்கம் கதையை அப்படியே சொல்றதில்ல, இல்ல. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தத்துவத்தை எடுத்து நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலான்னு ஆழமா பார்க்கறது தான். சரி, அப்போ கதைக்குள்ள போலாமா? போலாம். கதை ஒரு மடாலயத்துல நடக்குது. அங்க சிம்சிம்னு ஒரு வயசான பசு இருக்கு. ம் அதுக்கு உடம்பு சரியில்லாம ஒரு 5 நாள் ஆச்சு. தண்ணி கூட குடிக்கல. ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கு. ஆமா, எலும்பும் தோலுமா தலைய தொங்க போட்டுட்டு நிக்குது. அத பார்த்தாலே ஒரு சோகம் மனசுல வருது. அந்த மடாலயத்தோட மேலாளர் சமாதம்னு ஒருத்தர். ஆமா. அவர் இதுக்கு மேல இத வச்சிருந்தா நஷ்டம்னு முடிவு பண்ணி கசாப்பு கடைக்காரனுக்கு ஆள் அனுப்பியிருக்கார். இந்த விஷயம் குரு மிர்தாத் காதுக்கு போகுது. அவர் உடனே அந்த பசு இருக்கிற தொழுவத்துக்கு கிளம்புறார். அவரை பார்த்துட்டு மத்த சீடர்களும் அவர் பின்னாடியே போறாங்க. அங்க மிர்தாத் செய்யற ஒரு விஷயம்தான் கதையோட முதல் திருப்புமுனைனே சொல்லலாம். ஆமா, அவர் நேரா அந்த பசுகிட்ட போறாரு. அது மேல கை வைக்கிறாரு. மெதுவா தட்டி கொடுக்கறாரே. ஆமா, கொம்புகளுக்கும் கண்களுக்கும் நடுவுல, அப்புறம் கண்ணம் முதுகுன்னு ரொம்ப மென்மையா தடவி கொடுக்கறாரு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே ஒரு மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி அந்த பசுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வார்த்தைகள் சாதாரணமானவை இல்ல, ரொம்ப ஆழமானவை. ஆமா, அவர் கேக்குறார், தாராள மனங்கொண்ட சிம்சிம், உனது பனிவெள்ளை பால் இல்லையா எங்க நரம்புகள்ல ஓடுது? வாவ். உன்னோட கன்றுகள் தானே எங்க நிலத்தை உழுது பசிய போக்கினது. இப்போ உனக்கு அசை போடக்கூட ஒரு வாய்க்கவளம் இல்லாம போயிடுச்சேன்னு ரொம்ப உருக்கமா சொல்றார். இத கேக்கும்போதே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் நிறுத்தல, தொடர்ந்து சொல்றார், இந்த முதுமைங்கிற பாலைவனத்திலிருந்து உன்னை ஒரு புது இடத்துக்கு கூட்டிட்டு போற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்றேன். இத பாத்துக்கிட்டு இருந்த மிக்காஸ்டர்னு ஒரு சீடருக்கு ஒரு சந்தேகம் வருது. சுவாபாவிகமா எனக்கும் அதே சந்தேகம் வருது. ஒரு மாடு கிட்ட போய் இவ்ளோ உருக்கமா பேசுனா அதுக்கு புரியுமா? அதேதான், மிக்காஸ்டரும் அதேதான் கேக்குறார். நீங்க பேசுறது அந்த மாட்டுக்கு புரியுமான்னு. இதுக்கு மிர்தாத் சொல்ற பதில் தான் இந்த அத்தியாயத்தோட மையக் கருத்து. ஆமா, 100%. அவர் சொல்றார், மிக்காஸ்டர், இங்க வார்த்தைகள் முக்கியம் இல்ல. வார்த்தைகள் முக்கியம் இல்லையா? இல்ல, அந்த வார்த்தைகள் உருவாக்குற அதிர்வு தான் முக்கியம். ஓ, வைப்ரேஷன். எக்ஸாக்ட்லி, வைப்ரேஷன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல இருக்கிற ஒரு நாய்க்குட்டி. அதுக்கு தமிழ் தெரியாது. ஆனா நாம கோவமா பேசினா அதுக்கு புரியுதா இல்லையா? புரியுது, பயந்துக்கும். அன்பு காட்டினா அதுவும் புரியுது. அது வார்த்தைகளை கேட்கல, நம்ம உணர்வோட அதிர்வ உள்வாங்குது. நீங்க சொல்றது சரிதான். நம்ம அன்பு, நன்றி, கருணை இதெல்லாமே வெறும் உணர்ச்சிகள் இல்ல, அது ஒரு விதமான எனர்ஜி. ஆஹா, அதற்கு மொழி தேவையில்ல. அந்த அதிர்வுகளை எல்லா உயிரினத்தாலையும் உணர முடியும். அதோட மிர்தாத் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்றார். ஆமா, சிம்மோட கண்கள் வழியா ஒரு பெண் தான் என்ன பாக்குறான்னு சொல்றாரு. இத கேட்டதும் மத்த சீடர்கள் குழம்பி போறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அவரு அந்த பசுவை வெறும் விலங்கா பார்க்கல, அதுக்கும் மேல அப்போ எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரே உயிர் சக்திய, அந்த தெய்வீக தன்மை அவர் பார்க்கறாரு. ஆண், பெண், விலங்கு, மனிதன்னு பேதம் பார்க்காம உள்ள இருக்கிற அந்த மூல சக்தியோட அவர் பேசுறாரு. ஓகே, இது கொஞ்சம் ஆழமான பார்வை. அதனாலதான் அவரால் அந்த பசுவோட அவ்வளோ ஆழமா கனெக்ட் பண்ண முடியுது. ஆனா மெக்காஸ்டர் இன்னும் விடல. அவர் அடுத்ததா ஒரு ரொம்ப நடைமுறையான கேள்வியை கேக்குறார். சரி, நீங்க பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? சாக கிடக்கிற சிம்சிமோட ஆயுள கூட்டிட முடியுமா? முதுமையை தடுத்திட முடியுமான்னு கேக்குறார். இந்த கேள்விதான் மிர்தாத்தோட அடுத்த கட்ட போதனைக்கு கதவை திறக்குது. முதுமைய பத்தின ஒரு ஆழமான பார்வை. ஆமா. முதல்ல மிர்தாத் முதுமையோட வலிய விவரிக்கிறார். அவர் சொல்றார், முதுமைங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்ல, விலங்குக்கும் ஒரு கொடிய பாரம்தான்னு. ஆனா மனுஷங்க அதை இன்னும் மோசமாக்கிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆமா, தங்களோட இதயமில்லாத கவனக்குறைவால அதை இன்னும் மோசமாக்கிக்கிறாங்கன்னு சொல்றார்.
அவர் சொல்ற ஒரு ஒப்பீடு மனச உலுக்குடு. எந்த ஒப்பீடு? நாம் ஒரு குழந்தை பிறந்தா எவ்ளோ கொண்டாடுறோம், எவ்ளோ கவனம் கொடுக்கறோம். ஆனா அதே மனுஷன் வயசானதும் நாம எப்படி நடத்துறோம்னு கேக்குறார். ஆமா, பச்சை குழந்தை மனுஷனா வளர்றத பாக்குற மாதிரி எப்போ சவக்குழி இவரை விழுங்கோன்னு முதியவர் விஷயத்துல பொறுமையின்றி காத்திருக்கிறார்கள்னு சொல்றாரு. வாவ், இது ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆனா யோசிச்சு பார்த்தா அதுல ஒரு கசப்பான உண்மை இருக்கிற மாதிரி தோணுது. நேரடியா இல்லாட்டியும் மறைமுகமா சமூகம் வயசானவங்கள ஒரு பாரமா பாக்குற மனநிலை இருக்கத்தான் செய்யுது. அதோட முதுமையோட உடல் ரீதியான கஷ்டங்களையும் அவர் பட்டியலிடுறார். ஆமா, ஒரு காலத்துல மெல்லிய சத்தத்தை கூட கேட்ட காதுல இப்போ கத்த வேண்டியிருக்கு. துல்லியமா பார்த்த கண்கள்ல இப்போ எல்லாம் மங்களா தெரியுது. வேகமா நடந்த கால்கள் இப்போ தள்ளாடுது. உட்கார்ந்தா எழ முடியுமான்னு பயம், எழுந்தா விழுந்துடுவோமான்னு பயம். இந்த வர்ணனை முதுமைய வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு அனுபவமா நமக்கு கடத்துது. இந்த வேதனையான விளக்கத்துக்கு பிறகுதான் மிர்தாத் இந்த அத்தியாயத்தோட மிக முக்கியமான தத்துவத்துக்கு வர்றார். அது என்ன? அதை அவர் அறுவடை தத்துவம்னு சொல்றார். அறுவடையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த பூமி மேல இதுவரைக்கும் வாழ்ந்த எல்லா ஆண் பெண்களோட வாழ்க்கையையும் நீங்க இந்த நொடியில அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஆழமா இருக்கு. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, நீங்க இப்போ போட்டிருக்கிற இந்த சட்டை, அது எங்கேருந்து வந்தது? யாரோ ஒருத்தர் பருத்திய விதைச்சார், இன்னொருத்தர் அறுத்தாங்க. ஒருத்தர் நூலாக்கினாங்க, ஒருத்தர் துணியா நெய்தாங்க, இன்னொருத்தர் தச்சாங்க. ஆமா, நீங்க அதை பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க. ஆனா அந்த சட்டைக்கு பின்னாடி பல தலைமுறைகளோட உழைப்பு இருக்கு. சரிதான். நாம பேசுற இந்த மொழி, நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம சட்டங்கள், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை சமைக்கிற முறை எல்லாமே நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க கண்டுபிடிச்சது, கத்து கொடுத்தது. அப்போ நாம ஒவ்வொரு நொடியும் அவங்களோட உழைப்ப, அறிவை, அனுபவத்தை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. நாமெல்லாம் எதையும் பூஜ்யத்திலிருந்து உருவாக்கல. இதை உணரும்போதுதான் நான் என்னுடையதுங்கிற அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். ஆமா, நாம ஒரு பெரிய தொடர்ச்சங்கிலியோட ஒரு கண்ணி மட்டும்தான் புரியும். ஓகே, இந்த அறுவடை தத்துவம் புரியுது. ஆனா இதுக்கும் சிம்சிம் கதைக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் மிர்தாத் அடுத்த கட்டத்துக்கு போறார். அவர் சொல்றார், நீங்களே விதைப்பவர்கள், நீங்களே அறுவடையாளர்கள். ஆமா, அறுவடை குறைவா இருந்தா நீங்க விதைச்ச விதைய பாருங்க. இது ஒரு பிரபஞ்ச விதி மாதிரி. அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்ற மாதிரி தானே? கிட்டத்தட்ட அதேதான், ஆனா இன்னும் ஆழமான அர்த்தத்துல. நீங்க இன்னைக்கு ஒரு வயசான பெரியவர்கிட்ட கருணையா நடந்துகிட்டீங்கன்னா நீங்க உங்க எதிர்காலத்துக்காக கருணைய விதைக்கிறீங்க. அவங்கள அலட்சியப்படுத்தினா உங்க எதிர்காலத்துக்காக அலட்சியத்தை விதைக்கிறீங்க. இது ஒரு வகையான கார்மிக் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா. அப்போ நாம முதியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்களுக்காக இல்ல, நமக்காகவா? நமக்காகவும் அவங்களுக்காகவும், இந்த பிரபஞ்சத்தோட சமநிலைக்காகவும். அவர் சொல்றாரு, எந்த முதியவரை நீங்க அறுவடை செஞ்சு பயண களஞ்சியத்துல சேர்த்தீங்களோ அவர் உங்களோட முக்கிய கவனத்துக்கு உள்ளாகணும். இது ஒரு தார்மீக பொறுப்பு. ஆமா, நமக்கு அறிவையும் வாழ்க்கையையும் கொடுத்தவங்களுக்கு நாம நன்றியோட இருக்கணும். அப்போ பால் கொடுத்த சிம்சிமுக்கு பால் வத்தினதும் கசாப்பு கடைக்கு அனுப்புறது, அது ஒரு மிகப்பெரிய நன்றிகட்ட செயல். பயன் முடிஞ்சதும் தூக்கி எறியறது. சரியா சொன்னீங்க. இந்த நன்றி மறந்த செயலை நாம செஞ்சா நம்மளோட எதிர்கால அறுவடை, அதாவது நம்ம வாழ்க்கை கசப்பாயிடும்னு எச்சரிக்கிறார். மிர்தாத் இதெல்லாம் பேசி முடிக்கும்போது கசாப்பு கடைக்காரன் அந்த இடத்துக்கு வர்றான். ஆமா, சமாதமும் கூட வர்றார். இப்போ என்ன நடக்க போகுதுங்கிற பதற்றம் எல்லாருக்கும் இருக்கு. கசாப்பு கடைக்காரன் அந்த பசுவை பார்க்கறான். பார்த்ததும் ஆச்சரியத்துல சிரிக்கிறான். என்ன சொல்றான்? என்னங்க இது, சாக கிடக்குதுன்னு சொன்னீங்க, இது என்னை விட ஆரோக்கியமா இருக்கே, இது பசியில வாடிக்கிட்டு இருக்கு பாவம், முதல்ல இதுக்கு ஏதாவது தீனி போடுங்க கத்திலாம். என்னது, சாக கிடந்த பசு திடீர்னு ஆரோக்கியமா ஆயிடுச்சா? எல்லா சீடர்களும் திகச்சு போய் சிம்சிமா பாக்குறாங்க. அங்க சில நிமிஷத்துக்கு முன்னாடி மரணத்தோட வாசல்ல நின்ன சிம்சிம் ரொம்ப அமைதியா அசை போட்டுட்டு இருக்கு. நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியம்? வெறும் வார்த்தைகளால ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா? இங்க நடந்த அற்புதம் ஒரு பசு குணமானது மட்டும் அல்ல, அதை விட ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. ஆமா, அந்த பசுவை கசாப்பு கடைக்கு அனுப்பணும்னு சொன்னாரே சமாதம், அவரோட கல் நெஞ்சு கரைஞ்சு போகுது. அவர் உடனே சிம்சிமுக்கு நல்ல தீனி கொண்டு வர சொல்லி உத்தரவு போடுறார். அப்போ உண்மையான மாற்றம் நடந்தது சமாதத்தோட மனசுலதான். அப்சல்யூட்லி. மிர்தாத்தோட அன்பான வார்த்தைகள், அவரோட நன்றியுணர்வு கொண்ட அதிர்வுகள் அந்த பசுவை மட்டும் குணப்படுத்தல, இறுகி போன ஒரு மனுஷனோட இதயத்தையும் எலக வச்சிருக்கு. அதுதான் இங்க நடந்த உண்மையான அற்புதம்.
அன்புங்கிற அதிர்வுக்கு ஒரு கல் நெஞ்சத்தை கரைக்கிற சக்தி இருக்குன்னு இந்த கதை நிரூபிக்குது. அப்போ நாம செலுத்துற கருணை, நாம காட்டுற நன்றி, இதெல்லாம் வெறும் நல்ல பழக்கங்கள் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அது இந்த பிரபஞ்சத்தோட விதிகளையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த அதிர்வுகள்னு சொல்ல வர்றீங்களா? இந்த கதை மூலமா மிர்தாத்தா தான் சொல்ல வர்றார். ஒரு உயிரை மரணத்திலிருந்து மீட்கிற சக்தி, ஒரு மனதை மாற்றுகிற சக்தி அந்த அதிர்வுகளுக்கு இருக்கு. அதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்னது? நாம எல்லாருமே ஒரு பெரிய அறுவடையோட பயனாளிகள்ங்கறத உணரணும். ஆமா, நம்ம வாழ்க்கை, நமக்கு முன்னாடி வாழ்ந்த எண்ணற்ற உயிர்களோட உழைப்பு, தியாகம், அறிவு, இதோட மொத்த அறுவடை தான். நாம சுவாசிக்கிற காத்திலிருந்து நாம பயன்படுத்துற தொழில்நுட்பம் வரைக்கும் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டதுதான். உண்மைதான். இத நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். எல்லாம் நம்ம திறமையால வந்ததுன்னு நினைச்சுக்கிறோம். அப்படியானா அந்த எண்ணற்ற உயிர்களுக்கு, அந்த தலைமுறைகளுக்கும் நாம என்ன நன்றியை திருப்பி கொடுக்க போறோம்? என்ன அதிர்வுகளை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்ப போறோம்? இந்த கேள்விக்கு பதில் வார்த்தைகள்ல இல்ல, நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள்ல இருக்கு. வயசான அப்பா அம்மா கிட்ட நாம பேசுற விதத்துல இருக்கு. இனிமே பயன்படாதுன்னு நாம நினைக்கிற ஒரு பழைய பொருளை கூட மதிக்கிற மனசுல இருக்கு. நம்மளோட மௌனத்துல இருக்கு. நம்ம இதயத்தோட அதிர்வுகள்ல மட்டும்தான் இருக்கு.